பிரைஸ் லார்ட் எவ்ரிஒன். இன்னைக்கும் நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த 1 வீக்கா ஆக்சுவலி நான் தியானிக்கும் போதும் சரி, எனக்கு இந்த வார்த்தை ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு கூட மார்னிங் பைபிள்ல இந்த வார்த்தை எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. இந்த வார்த்தை ஏசப்பா இன்னைக்கு எனக்கு ஞாபகப்படுத்துனாங்க. மெசேஜ்க்காக நான் என்ன பேசணும் அப்படின்றப்ப, இந்த வசனம் எனக்கு பர்ட்டிகுலர் ஞாபகம் வந்துச்சு. அதுதான் இன்னைக்கு ஏசப்பா நம்மளோட இந்த வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துவாங்க. என்னன்னா, தேவன் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா, பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்துல சொல்லியிருக்காரு. தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஒரு ஆவியை நமக்கு கொடுக்கல. பலமும், அன்பும், தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். நம்ம கூட நிறைய சூழ்நிலைகள்ல போறப்ப, நம்மளோட நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கேட்போம். ஆனா ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஃபெயிலியரான சிச்சுவேஷனுக்குள்ள மறுபடியும் போறப்ப, நம்மளாலே அறியாம ஓகே அதே மாதிரி ஃபெயிலியர் ஆயிடும் போல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அட்டென்ட் பண்ணிட்டு அதுல ஃபெயில் ஆயிருக்கலாம். இல்ல ஒரு எக்ஸாம் எதுவா இருக்கலாம். ஏதோ ஒரு வேலையில நீங்க ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். பட் ஃபெயில் ஆயிட்டு அதே சிச்சுவேஷன் திருப்பியும் அதே மாதிரி இன்டர்வியூ அதே மாதிரி ஒரு இதுல போறப்ப, இந்த வாட்டியும் நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் போல. ஒரு பயம் நம்மளுக்கு அறியாமலே நம்ம அந்த சூழ்நிலையை கடந்து செல்றப்ப ரொம்ப ஃபெயிலியர்ஸ் பாக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எதுவுமே நல்லது நடக்கலாம். தொடர்ச்சியா ஏதோ கெட்டதாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தீமைக்கான காரியங்கள். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ஸ் ஆல்ரெடி போயிருக்கோம். அதே சிச்சுவேஷன் திருப்பி வர்றப்ப நம்ம ஏசப்பா வார்த்தையை கேட்கிறவர்களா இருப்போம். ஆனா நம்மளுக்குள்ள ஒரு பயம். அந்த சூழ்நிலையை பாக்குறப்ப ஒவ்வொரு நிமிஷமும் கடக்குறப்ப அப்படியே ஒரு பீதியா இருக்கும். ஐயோ இந்த வாட்டியும் அதே மாதிரி நடந்துரும். போன வாட்டி இப்படி நடந்துச்சு. போன வருஷம் எனக்கு இதே நாள்ல இந்த மாதிரி நடந்துச்சு. எனக்கும் இப்ப இப்ப அப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி அந்த பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நானும் அந்த மாதிரி காரியங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பட் நான் ஏசப்பா நீங்க எனக்கு பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசமா இருந்தாலும், ஒரு சில நேரம் அந்த மனதின் ஆழத்துல ஒரு பயம் இருக்கும். ஏசப்பா இந்த வசனத்த இந்த சர்ச்ல கூட இந்த மெசேஜ் இந்த வசனம் எனக்கு ஏசப்பா குடுத்தாங்க. இந்த வீக் கன்டினியூஸா எனக்கு இந்த வசனம் ஏசப்பா பேசிட்டே இருந்தாங்க. இதுல ஏன்னா அதே சிச்சுவேஷன். போன வாட்டி ஒரு ஃபெயிலியரான சிச்சுவேஷன். ஒரு மோசமான ஃபெயிலியர். அத நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படின்றப்ப அதே சிச்சுவேஷன்ல இப்பயும் போறோம் அப்படின்றப்ப, அதே மாரி இப்பயும் நடந்துரும் போல. அப்படின்ற ஒரு பயத்துக்குள்ள நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கலாம். ஏசப்பா சொல்றாங்க, இன்னைக்கு நம்மள பார்த்து சொல்றாங்க, நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. பைபிள்ல பயப்படாதேன்ற வார்த்தை 365 டைம்ஸ் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி பைபிள்ல சொல்றாங்க. நம்ம பைபிள்ல எழுதியிருக்காங்க. நம்ம என்ன ஆகணும்னா, நம்ம அறிக்கை பண்ணணும். இந்த வசனம் வர்றப்பலாம் ஏசப்பா நமக்கு ரிமைண்டர் பண்றாங்க. அம்மா பயப்படாதே மகளே பயப்படாதே. உனக்கு நான் பயமுள்ள ஆவியை கொடுக்கல. உனக்கு நல்ல பலமும், அன்பும், தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிய நான் கொடுத்திருக்கிறேன். நீ அதே சிச்சுவேஷன்ல தான் போற. பட் தைரியமா போ. நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அதுதான் ஏசப்பா இந்த இடத்துல சொல்றாங்க. தீமோத்தேயுக்கு ஏசப்பா ஞாபகப்படுத்துறாங்க. பவுல் எழுதுறாரு. சோ அதுக்கு ஆதாரமா நான் இன்னொரு சம்பவம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது பாத்தீங்கன்னா, ஏசப்பா சீசர்களோட இருந்த காலங்கள். நிறைய மிராக்கிள்ஸ் பார்த்திருக்காங்க. சோ ஏசப்பாவால முடியாதுன்னு ஒரு மிராக்கிள் கூட இல்ல. ஏன்னா யோவான்லயே இருக்குது. இந்த அதிகாரத்திலே இருக்கு. அவர் செய்த அற்புதங்கள் 30ஆம் வசனம் பாருங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். அதெல்லாம் எழுதுறதுக்கு இங்க புத்தகத்துல இடலாம். அவ்வளோ அற்புதம் இயேசப்பா செஞ்சாங்க. லாசரு உயிரோட எழுப்புனாங்க. அவர் செய்யப்படாத அற்புதமே இல்ல. ஆனா அப்பேற்பட்ட உலகத்தையே படைச்ச அந்த மேசியாவா பார்த்தாங்க ஏசப்பா வர்றாங்க அப்படின்னு சொல்லி. அந்த சீசர்கள் ரொம்ப நம்பினாங்க. அவரோட சுற்றி திரிந்தாங்க. ஏசப்பா நம்மள வச்சு ஏதோ பண்ண போறாங்க. நம்ம பெருசா வரப்போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு? ஏசப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. சிலுவையில அறைவேன். அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அதை பத்தி வெளிப்பாடு இல்ல. இப்ப ஏசப்பாவை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. ஏசப்பா மரித்து போயிட்டாங்க. மேபி அவங்க எல்லாம் நம்பியிருக்கலாம். ஏசப்பா வெளியே வந்துருவாங்க. எப்படியாவது சிலுவையில கூட இறங்கி வந்துருவாங்க. அப்படின்ற மாதிரி சீசர்கள் கூட நம்பியிருக்கலாம். பட் இப்ப பாத்தீங்கன்னா, அந்த யூதர்கள் நார்மல் பீப்புள் ஏசப்பாவ சிலுவையில அறைஞ்சுட்டாங்க. அவர் இப்ப இல்ல நம்மகிட்ட. அப்படின்றக்கப்ப அந்த சீசர்கள் வாரத்தின் முதல் நாளை அன்றைய தினம் சாயங்கால வேளையில அவர்கள் சீசர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்து, ஐயையோ ஏசப்பாவே நம்ம தலைவர் ஹெட்டே போயிட்டாரு.
இப்ப அடுத்த ஹெட் ஏசப்பா தான் அந்த சீசர்ல நடத்தி கொண்டு வந்தாங்க. இப்போ ஹெட்டே போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி, அடுத்து நம்மள தான் அவங்க வந்து கொல்ல போறாங்க. யூதர்கள் வந்து நம்மள கொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல அவங்க பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளோ ஒரு மோசமான சிச்சுவேஷன். ஏன்னா, ஒரு உயிரிழப்பு நம்ம கூட இருந்து ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்றது, அது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு பயம் வந்துரும். என்னதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அது வந்து நம்மளால வெளிய வேணா ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா உள்ள வந்து ஐயய்யோ! ஏசப்பா தான் அவரே புடிச்சு போய்க்கிட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அவங்க என்ன பண்றாங்க, யூதர்கள் நம்மள தான் அடுத்து கொல்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து, அந்த வீட்ல வந்து கதவ பூட்டிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. சோ ஏசப்பா அந்த கதவுகள் பூட்டியிருக்கிற ஏசப்பா வந்து நின்று அவங்களுக்கு வந்து சமாதானம் சொல்றாங்க. சோ ஏசப்பா வந்து அதுக்கப்புறம் அவங்களோட காரியங்கள் வந்து நெறைய காரியங்கள் தரிசனம் மூலமா அவருக்கு வந்து வெளிப்படுத்துவாங்க. சோ இதுலருந்து என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, அவங்க வந்து அவ்ளோ ஒரு பயமான மோசமான சிச்சுவேஷன். சோ அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அதே மாரி நம்ம வாழ்க்கையில நடக்கலாம். அப்ப நடந்த சீசருக்கு நடந்த மாரி நம்மளோட லைஃப்லயும் யாரையாவது ஒருத்தங்க இவங்க இருக்காங்கப்பா எனக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. மேபி நம்ம ஃபாதர், மதர் யார வேணா இருக்கலாம். ஹஸ்பண்ட் இவங்கலாம் இருக்காங்கப்பா எனக்கு பிரச்சனை இல்ல அப்டின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். யாரோ ஒருத்தங்க. பட் அவங்க இல்லன்றப்ப சடனா வந்து ஆ என்ன பண்றது? நீ கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி நம்ம லைஃப் மாறிடலாம். ஆனா ஏசப்பா அப்பயே சொல்றாங்க, "நான் பயப்படாதம்மா." நம்மளுக்கு முதல்ல என்ன வரும் அப்டின்னா, அவங்க போனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பயம் தான் வரும் ஃபர்ஸ்ட். ஐயோ! நம்மளோட லைஃப்ல அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அப்டின்ற ஒரு பயம். அடுத்து நம்ம லைஃப் அவ்வளதானா? அப்டின்ற ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பயம் தான் வரும். நம்மளுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷமோ எதுவுமே வராது. அவங்க நம்மள விட்டு போயிட்டா, இனிமே நான் என்ன பண்ணுவேன்? அப்படிதான் சீசர்கள் இருந்தாங்க. ஏசப்பாவே போயிட்டாங்க. அவ்ளோ பெரிய கடவுள். அவ்ளோ அற்புதம் செஞ்சாரு. உயிரோட எழுப்புனாரு. அவரே போயிட்டாரு. அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? இந்த சீசர்கள் அப்படி வந்து பயந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த அறையில. கதவுகள மூடிக்கொண்டு, பூட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நம்மளும் நெறைய நேரங்கள் நம்ம கதவுகள பூட்டிக்கொண்டு, நெறைய நம்மளோட மனத பூட்டிக்கொண்டு அவ்வளதான் போல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நெறைய நேரங்கள்ல இருக்கலாம். அதே சிச்சுவேஷன் போறப்ப, மேபி கடன் பிரச்சனையா இருக்கலாம். ஐயய்யோ! இப்பயும் கடன். ஐயோ! என்ன பண்ண போறோனோ? கடன்லயே நம்ம மூழ்கி அப்படியே போயிற போறோமா? அப்படின்னு வந்து நம்ம பயந்துட்டு இருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, உங்களுக்கு சமாதானம் சீசர்களுக்கு சொன்ன மாரி உங்களுக்கு ஏசப்பா சொல்றாங்க இன்னைக்கு. நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. பயப்படவே பயப்படாதீங்க. நான் உங்க கூட இருக்கிறேன். நம்ம சிச்சுவேஷன் பயமுறுத்துற மாரி இருக்குங்க. ஆனா தைரியமா இருங்க. ஏசப்பா எனக்கு நம்ம வந்து அந்த நேரத்துல அறிக்கையிடணும். ஏசப்பா அப்படி சொல்லியிருக்காங்க. எனக்கு ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. இன்னும் அதிசயங்கள காண பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதிசயங்கள காண பண்ணுவாங்க. நீ தேவன் நமக்கு இந்த வசனமே சொல்லி அறிக்கையிடுங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவிய கொடாமல் நல்ல பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். வசனத்த அறிக்கையிடுங்க. உங்களுக்கு எப்பலாம் பயம் வருதோ, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அந்த பயத்த கொண்டு வருகிறது பிசாசு தான். சோ அவனோட நோக்கம் என்னன்னா, பயமுறுத்தி நம்மள வந்து சிதைச்சிறது தான். அது எப்படின்னா சூழ்நிலைகள் தான். மேக்ஸிமம் வந்து நம்மளோட சூழ்நிலைகள், நம்மளோட பெர்சன் யாராவது ஒரு பெர்சன் நம்மள வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு அதிகாரி வந்து அவர பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கலாம். இல்ல ஃபேமிலில யாராவது ஒருத்தவங்கள பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கலாம். ஆனா யார பார்த்து இயேசுவ சொல்றாங்க, பயப்பட தேவையில்லன்னு சொல்றாங்க. நீங்க வந்து தைரியமா இருக்கணும்னு இயேசப்பா வந்து ஆசைப்படுறாங்க. எப்பயுமே ஆண்டவர் வந்து அவரோட பிள்ளைங்கள தைரியமா இருக்கணும். எந்த சிச்சுவேஷனாலும் இருக்கட்டும். நீங்க எந்த பிரச்சனையில போய்க்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க எத்தன வாட்டி நான் அடி வாங்கி அதே பிரச்சனையில போறேன். இனிமே எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தாலும் ஏசப்பா சொல்றாங்க. இதே சிச்சுவேஷன்ல போறேன். ஆனா பயப்படாம போ. நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. பாத்தீங்கன்னா பேதுரு கடல்ல வந்து மீன் பிடிக்க போறாரு. சோ பேதுரு சீசர்கள் எல்லாம் போறாங்க. பிடிக்கிறப்ப அவங்கலாம் பழக்கப்பட்டவங்க. அந்த இடத்துக்கு பழக்கப்பட்ட நல்லா மீன் பிடிக்கிற மக்கள் தான். அவங்கலாம் சீஷர்கள் பழகுனவங்க. அவங்க வலைய போட்டு, போட்டு பார்த்து அப்படியே முழுதும் போட்டு பார்த்து, இதுக்கப்புறம் அவ்வளவுதான்ப்பா. என்னப்பா இது நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டு அப்படியே வெக்ஸ் ஆயி போய் உட்கார்ந்துட்டாங்க. இனிமே அவ்வளவுதான் போல ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சோர்ந்து போய் இருக்காங்க. இப்ப ஏசப்பா சொல்றாங்க, "இப்ப அந்த இடத்துல வலைய போடு" அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல வலைய போடு உனக்கு அப்படின்னு சொன்னதும், அவங்க அந்த பேச்ச கேட்டாங்க. அந்த பயம் அவங்களுக்கு அந்த பயம் வந்து இனிமே அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப இயேசு சொன்னாரு, இந்த இடத்துல வலைய போடு அப்படின்னு சொல்றப்ப, அந்த இடத்துல அவங்க வலைய போட்டப்ப நெறைய மீன்கள பிடித்து கொண்டாரு. சோ நம்மளோட வாழ்க்கையில நம்ம நெறைய ட்ரை பண்ணுவோம். சரி நான் எப்படியாவது ஒண்ணு முன்னுக்கு வந்துடலாம்னு சொல்லி என்ன ஒரு காரியங்கள்னாலும் சரி ட்ரை பண்ணுவோம். பட் சோர்வுகள், பயங்கள் வந்து நம்மள அப்படியே கீழ இருந்து அப்படியே கொண்டு போகும். சோ ஏசப்பா சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம எந்த காரியங்கள்ல நம்ம கலங்கி கொண்டிருந்தாலும், இன்னைக்கு நம்ம வந்து வாயால அறிக்கையிடணும்னு ஏசப்பா விரும்புறாங்க. நம்ம வந்து நான் தைரியமா இருப்பேன். ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்வாங்க. என் கையில வந்து ஏசப்பா அந்த அற்புதத்தை என் கண்ணால நான் பார்ப்பேன். அப்படின்னு வந்து நம்ம பயமுறுத்துற சூழ்நிலைகள் வர்றப்ப, நம்ம தைரியமா அறிக்கையிடணுங்க. சோ நான் அந்த விஷயத்த கத்துக்கொண்டேன். நானும் பயந்து கொண்டே இருந்தேன். அப்ப வந்து எனக்கு ஏசப்பா தருவாங்க. ஏசப்பா சொல்லிட்டாங்க, செய்வாங்க. நான் ஏன்னா மனசுக்குள்ள ஒரு போராட்டம் வரும். பிசாசு பயமுறுத்தும் ஒரு எண்ணம் வரும். இல்ல உனக்கு இப்படிதான் ஆகப்போகுது. அவ்வளவுதான் உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்ற மாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சில நேரம் பயமுறுத்தலாம். அவ்வளவுதான் போல. இனிமேலாம் நீ இது எங்க தேற போகுதுன்னு சொல்லிட்டு போலாம் நம்மள பார்த்து. ஆனா இயேசு சொல்றாங்க,
நான் உன் கூட இருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை நீ மறந்துட்டியா? இயேசுவ சொல்றாங்க நம்மளுக்கு நான் உனக்கு ஆணை ஆபிரகாம் சொன்னேன். நான் உனக்கு ஆணையிட்டு குடுத்து நான் உனக்கு நிறைவேற்றுவேன்னு சொல்லி. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா பயப்படவே கூடாதுங்க. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த உலகத்தையே படைத்த தெய்வம் வந்து நம்ம கூட இருக்காங்க. யாருக்குமே இல்லாத பாக்கியம் வந்து இந்த உலகத்துல நெறைய பேர் வந்து இருக்கிறாங்க. பட் எல்லாவற்றையும் விட இந்த Zoom மீட்ல நம்ம ஏசப்பாவ தேடுறோம். நெறைய பேர் உண்மையா தேடுறாங்க. சோ இவங்களுக்கு தான் நம்மளுக்கு தான் இந்த பாக்கியம். நெறைய பேர் பயத்துல இருக்கிறாங்க. பயத்துல என்ன பண்றது? பிசாசு பயம் நெறைய பேருக்கு. நெறைய பயங்கள்ல சிக்கிக்கொண்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க. ஆனா ஏசப்பா நம்மளுக்கு ஒரு கிருபைய குடுத்துருக்காங்க. அவரோட வார்த்தைய குடுக்குறாரு. "அம்மா மகளே பயப்படாதேன்னு" சொல்றாங்க. நம்ம கைய பிடிச்சு தூக்குறாங்க. சோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷமா ஏசப்பா நம்ம கூட இருக்கிறப்ப, அந்த பயத்த நம்ம வந்து அத வைத்துக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லங்க. இன்னொரு வசனம் எடுத்துக்கிறேன். ஆதியாகமம் 26, 22. சோ இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். சோ ஈசாக்கு வந்து இங்க போயிட்டு ஒரு துறவ வந்து வெட்டுறாரு. சோ இந்த துறவு வெட்டுறப்ப பாத்தீங்கன்னா, ஆ அந்த இடத்துல வந்து கேராரூர் அப்படின்ற ஒரு மேய்ப்பர். பாருங்க ஆதியாகமம் 26, 20ஆம் வசனம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணி தங்களுடையதுன்னு சொல்லி ஈசாக்கோட மேய்ப்பரோடனே வாக்குவாதம் பண்ணினாரு. அவரு போய் ஒரு ஆல்ரெடி ஒரு தேசத்துல போய் அங்க இருந்து எப்பா நீ கிளம்பிருப்பான்னு சொல்லி அவர் ஈசாக்க விரட்டி விட்டு சரி இங்க வேண்டாம்னு சொல்லி ஒரு இடத்துல போய் கூடாரம் போட்டு அங்க தங்கி இருக்கிறாரு. தங்கி இருக்கிறப்ப சரி நம்ம துறவு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் துறவு தோன்றாரு. அங்க வந்து துரத்துறாங்க. அப்பா தயவு செய்து நீங்கலாம் இத துறவு தோண்டுனதுக்கு அப்புறம் ஏசேக்கு என்று பெயரிட்டார். அந்த துறவுக்கு ஏசேக்குன்னு பெயரிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த துறவு வந்து எங்களோடதுன்னு சொல்லி துரத்துறாங்க. ஓகே. சரின்னு சொல்லி அவர் விட்டு குடுத்துட்டு திருப்பி இன்னொரு இடத்துக்கு வராரு. சித்னா. அங்கேயும் துறவு வெட்டுனாங்க. அங்கேயும் போய் வந்து வாக்குவாதம். எத்தன விட்டு குடுக்குறாங்க பாருங்க. எவ்வளோ ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. அவர் வந்து போய் இருக்கிறாரு. வெட்டி, வெட்டி அந்த துறவு எனக்கு எனக்குன்னு சொல்லி எல்லாரும் அந்த அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் அப்படி ட்ரீட் பண்றாங்க. அவரும் வந்து அந்த இடத்தையும் விட்டுட்டு வேற இடத்துக்கு போறாரு. பாருங்க 22ஆம் வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார். அவரு அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. திருப்பி என்ன ஆகுது? இன்னொரு இடத்துல போய் வெட்டுறாரு. ரெகோபோத் கிடைச்சது. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து பெயெர்செபாவுக்கு போனாரு ஈசாக்கு. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தேவனாகிய உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். பயப்படாதே. நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இப்ப ஈசாக்குக்கு பயம் வந்துருச்சு. 2 வாட்டி துறவ வெட்டி, வெட்டி ஒருத்தங்க வந்து அது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். நம்ம ஒரு இடத்துல முயற்சி பண்ணி, அந்த இடத்துல நீங்க அந்த சிச்சுவேஷன நம்ம யோசிச்சு பாருங்க. ஈஸியா வந்து ஆ அதுல பைபிள்ல போட்டிருக்கு. ஓகே இதெல்லாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அந்த சிச்சுவேஷன யோசிச்சு பாருங்க. அவர் கஷ்டப்பட்டு அவங்க அவங்க பாருங்க அவங்களோட மேய்ப்பர்கள் எல்லாரும் அந்த ஈசாக்கோட வேலைக்காரர்கள் துறவு தோண்டுறாங்க. அவரும் அதோட பங்கீடு இருக்கு. துறவு தோண்டி அவர் வந்து 2 துறவையும் வந்து விட்டு குடுத்துருக்காரு. இப்ப வந்து அவருக்கு பயம் வந்திருக்கு. அதனாலதான் ஏசப்பா சொல்றாங்க பயப்படாதே. வார்த்தை சொல்றாங்க பயப்படாதே. ஏன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு. அவர் வந்து ஏசப்பா பிள்ளைதான். 2 வாட்டி இப்படி பண்ணிட்டாங்களேப்பா! இப்ப 3வது வாட்டி அதே மாரிதான் போப்போது. துறவு வந்து என்ன விட்டு போப்போதுன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஆனா ஏசப்பா சொல்றாங்க பயப்படாதே. நான் உன்னோட இருந்தேன். ஆபிரகாம் கூட இருந்த மாரி உன்னோட சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி, அங்க பாருங்க அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் துறவை தோண்டினார்கள். துறவ வந்து அங்க விட்டுறாங்க. சரியா? அப்ப வந்து அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரல. அபிமெலேக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த எதிராளிகள் எல்லாமே அவர்கிட்ட வந்து சமாதானம் ஆகுறாங்க. அதுக்கடுத்து அந்த வசனத்த ரீட் பண்ணீங்கன்னா, எல்லாருமே சமாதானம் பண்ணும்படி ஏசப்பா செய்றாங்க. இதுல பாருங்க 2 வாட்டி தோல்விங்க. ஒரு துறவ அவங்கள வந்து பயமுறுத்துற காரியங்கள். அடுத்து அவரு பயந்துட்டாரு லிட்டரலி அதுதான். அதான் மீனிங். அவர் பயந்துட்டு தான் வந்து அவரு அந்த பெயெர்செபாவுக்கு போயிட்டாரு. பட் ஏசப்பா சொல்றாங்க, "இங்க பாருங்க பயப்படாதே" அப்படின்னு சொல்றாங்க. பயப்படாதேன்னு சொல்லி நான் உன்ன வந்து பெருக பண்ணுவேன். அப்படின்னு வந்து ஏசப்பா வந்து அவரோட பேசுறாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவர் துறவு விட்டாரு. யாருமே வந்து அங்க வந்து தூர்த்து போட வரலங்க. நம்மளோட வாழ்க்கையிலும் பிசாசு நம்மளுக்கு எதிரா போராடி கொண்டு இருக்கலாம். நம்மளோட வாழ்க்கைய அழிக்கலாம்னு சொல்லி எவனே விழுங்கலாமோன்னு வந்து சுற்றி திரிகிறான்னு சொல்லி பைபிள்ல வசனம் இருக்கு. நம்மளோட வாழ்க்கை இவளோட வாழ்க்கையில இப்படி நடந்தா இவ ஏசப்பாவ விட்டுருவா. அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க. நம்மள வந்து ஃபேமிலி மெம்பர் மூலமா காயப்படுத்தல. யார் மூலமாவது காயப்படுத்தலாம். எப்பயுமே வந்து ஒரு வார்த்தை நம்ம வெளியாட்கள் பேசினா கூட அந்த வார்த்தை நம்மளுக்கு வந்து பெருசா தெரியாதுங்க. ஆனா நம்ம நேசிக்கிற ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா, அது நம்மள அப்படியே உடைச்சு நொறுக்கிரும். நம்மளால வந்து அந்த ஒரு பயமும் ஆயிரும். அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லி நெறைய நெகட்டிவா போறப்ப நம்மளுக்கு அந்த ஒரு பயம் வரும். ஆனா இயேசுவா சொல்றாங்க, யாரு எப்படினாலும் இருக்கட்டும். இயேசுவா சொல்றாங்க, "நான் உன் கூட இருக்கிறேன். உன் சந்ததியை பெருகு பண்ணுவேன்னு" சொல்லி அதே ஈசாக்குக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தம் இயேசப்பா நமக்கு சொல்றாங்க. நம்ம அந்த வாக்குத்தத்தத்த பிடித்துக் கொண்டு ஓடணும்.
எந்த பயமுறுத்துற சிச்சுவேஷனா இருக்கட்டும், நம்ம ஏசப்பா பாதத்த பிடிக்கணும். ஏசப்பா எனக்கு இப்படி பயம் வருதுப்பா. நான் என்னப்பா பண்றது? ஏசப்பா கிட்டயே நம்ம நானும் நான் வந்து ஜெபம் பண்ணியிருக்கேன். பயத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. நானும் பயப்படக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். இந்த பயம் வந்துகிட்டே இருக்குதே! எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். கண்டிப்பா அவர் வந்து ஹெல்ப் பண்ண வல்லவரா இருக்கிறாருங்க. சோ நீங்களும் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு பயமுறுத்துற காரியங்கள் என்னவா இருக்குது? இன்னைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த காரியங்கள் உங்கள பயமுறுத்திக் கொண்டு இருக்கிறது? பழைய அதான் ஏசப்பா சொல்றாங்க. முந்தினவளை நினைக்காதேன்னு சொல்லியிருக்காங்க. பூர்வமானிலே சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். நம்ம நெறைய வேளைகள்ல அற்புதங்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். அந்த அற்புதம் கிடைக்கிறப்ப கூட நம்மளுக்கு பயம் வந்துரும். ஐயய்யோ! அதே மாரி நடந்துற போது என் வாழ்க்கை அவ்வளவுதான். அதே முன்னாடி வாட்டி இப்படி நடந்து போச்சு. முன்னாடி வாட்டி கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இப்பயும் அப்படியே ஆயிருமோ? அப்படின்னு அதே சிச்சுவேஷன்ல போறப்ப நம்மளுக்கு பயம் வரும். ஆனா ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்து சொல்லுவாங்க. முந்தினதை நினைக்காதே, பூர்வமானதிலே சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். சோ ஏசப்பா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம தான் வந்து நம்மளோட மைண்ட் தான் வந்து இந்த பழச யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ஏசப்பா என்ன சொல்றாங்க, நான் உனக்கு புதிய காரியத்த செய்ய போறேன். சோ நம்மளோட கண்கள் வந்து அவர நோக்கட்டும். அந்த புதிய காரியத்த நோக்கட்டும். அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து நம்மள ஆசைப்படுறாங்க. சோ நம்மளும் வந்து ஏசப்பாவ நோக்கி அடுத்து பாருங்க யாத்திராகமம் 14, 13 இந்த ஒரு சம்பவம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். யாத்திராகமம் 14, 13. சோ இங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எகிப்து ராஜா வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள அனுப்பிருவாரு. அனுப்புனதுக்கு அப்புறம் பின்னாடியே தொரத்திட்டு வராங்க. பெரிய ரதங்கள், குதிரைகளை கொண்டு வந்து அப்படியே பின்னாடி தொரத்திட்டு வராங்க. இதை எகிப்து ஜனங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கேட்டப்ப அழுகுறாங்க. நான் வந்து எகிப்திலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஏசப்பா இங்க வந்து மோசே சொல்றாரு. மோசே ஜனங்களை நோக்கி பாருங்க 13வது வசனம். பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் சொல்லுவார். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தமானார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். சோ இங்கேயும் வந்து மோசே சொல்ற பயப்படாதிருங்கள்னு சொல்லி ஒரு பெரிய அற்புதங்க. செங்கடலை பிளந்து வந்து அவங்க பெரிய அற்புதம். இதே ஜனங்கள் பாருங்க என்னாகமம் 14:9. சோ என்னாகமம் 14:9 பாத்தீங்கன்னா கானான் தேசம். கானான் தேசத்த வந்து வேவு பார்க்க போயிருக்காங்க. அங்க வந்து ராட்சதர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அத வேவு பார்த்துட்டு வந்து சொன்னதை கேட்டுட்டு இந்த மக்களுக்கு பயம் வருது. அவ்வளவு பெரிய அற்புதத்த பார்த்திருக்காங்கங்க. ஏசப்பா அவ்ளோ ஒரு சிச்சுவேஷன்ல காப்பாத்திருக்காங்க. அந்த மோசமான சிச்சுவேஷன கைய பிடிச்சு அந்த மக்கள நடத்தி அழகா நடத்திட்டு வந்திருக்காங்க. இப்ப கானான் தேசத்த சுதந்திரிக்கணும். பட் அந்த மக்கள பார்த்து இவங்க பயந்து இருக்கிறப்ப, இங்கேயும் சொல்றாங்க பாருங்க. மோசே சொல்றார், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போச்சு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். சோ இங்க அந்த பார்த்துட்டு வந்து அவங்க மனிதர்கள் சொன்னாங்க. அத வேவு பார்த்த யோசுவா அவங்கலாம் தைரியமா வந்து சொல்றாங்க. மித்த ஜனங்கள் பயப்படல. எப்பா ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாருப்பா. அவர் நம்மளுக்கு அற்புதம் செய்வாரு. நம்ம அதனால பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி தைரியமா அவர் நம்மோட இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லி தைரியமா சொன்னாங்கங்க. சோ நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில யார் நம்மள பயமுறுத்தினாலும் சரி, நம்ம தைரியமா சொல்லணும். அப்படியா? பழைய மாரி நம்ம சில நேரம் மனுஷங்களே வந்து சொல்லலாம். எப்பா போன வாட்டி இப்படி ஆயிட்டு. ஒருவேளை பிசினஸ் ஏதோ ஒண்ணு. போன வாட்டியே இப்படி தோத்து போயிட்டேன். அதே விஷயத்த திருப்பியும் பண்றேன். பாத்துட்ட. திருப்பியும் தோக்கதான் போறேன் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவா நீங்க சொல்லணும். எப்பா கர்த்தர் என்னோட இருக்கிறார். நான் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி தைரியமா அறிக்கையிடுங்க. ஏசப்பா அததான் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. சோ இந்த நாளிலும் வந்து நம்ம என்னென்ன காரியங்கள் குறித்து பயப்படுகிறோம். அத வந்து நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு ஏசப்பா எல்லா விஷயத்தையும் பயங்கள் எல்லாம் நம்மள விட்டு எடுத்து போட போறாங்க. என்ன விதமான பயமா இருக்கலாம். ஒருவேளை சில பேருக்கு இருட்டு பயம், அது மாரி நெறைய பயங்கள் நம்மளுக்குள்ள சூழலை கண்டு பயம். எதுவா இருந்தாலும் சரி, ஏசப்பா இனிமே நான் பயப்பட மாட்டேன். நம்மலாம் ஏசப்பா பிள்ளைங்க. யார பார்த்தும் நம்மளுக்கு வந்து பயப்பட தேவையில்லங்க. நம்ம பயப்பட வேண்டிய ஒரே ஒருத்தங்க ஜீசஸ்க்கு மட்டும் தான். சோ அத ஏசப்பா வந்து இன்னொரு வசனம் நான் சொல்றேன். 1 யோவான் 4:18. லாஸ்ட்டா அந்த வசனம் சொல்லி நான் முடிச்சுடுறேன். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் இல்ல. சோ நம்ம ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம்னா, அந்த பயம் வந்து நம்மளுக்கு வேதனைய தான் ஏற்படுத்தும். நம்ம நம்ம நெறைய நேரங்கள்ல வேதனையா இருக்கிறதுக்கு காரணம் இந்த பயமா இருக்குது. சோ பூரண அன்பா இருக்கிறவன்கிட்ட அந்த பயம் இருக்காது. சோ நம்ம வந்து ஏசப்பாவ நோக்கி பார்ப்போம். அவர்கிட்ட க்ளோஸ் ஆகுறப்ப நம்மளோட பயங்கள் எல்லாம் மாறி போகும். அவரோட பூரண அன்புல வந்து நம்ம நிலைத்து இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து இந்த பயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்காதுங்க. சோ அவரோட வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவரை நோக்கி நம்ம போவோம். சோ இந்த நேரிலும் ஓகே. இப்ப நம்ம இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நம்ம வந்து ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். நீங்க வந்து எந்தெந்த காரியங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க. என்னென்ன காரியங்கள் வந்து உங்கள பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது. எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஏசப்பா கிட்ட ஏசப்பா எனக்கு முடியலப்பா. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த காரியங்கள் என்ன பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது. எனக்கு இதுல இருந்து விடுதலையை தாங்க. நான் பயப்பட மாட்டேன். இந்த வாக்குத்தத்தத்த சொல்லி அறிக்கையிடுங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவிய கொடாமல் அவர் நமக்கு பலத்த
அன்பும் நல்ல நம்மளுக்கு பூரண இத தந்திருக்காருன்னு சொல்லி இந்த வார்த்தையை நீங்க அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஏசப்பா நம்மளுக்கு அற்புதம் செய்வாங்க. எப்பொழுதும் நம்ம வந்து கண்களை மூடி ஏசப்பா நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஏசப்பா அந்த நல்ல வேளையை காண செய்த கிருபைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறப்பா. என்னென்ன காரியங்கள் அவங்கள பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ தெரியலப்பா. சூழ்நிலைகள் பயமுறுத்தி கொண்டே இருக்கலாம். ஏசப்பா அவங்க எதுல பயமுறுத்தினாலும் என் தேவன் நீங்க கூட இருங்கப்பா. அவர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லைன்னு சொன்னது போல, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏசப்பா நான் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி, பிள்ளைகள் தைரியமா எழுந்து நிற்க உதவி செய்யுங்கப்பா. என்னென்ன காரியங்களப்பா அவர்களை இழுத்து கொண்டு இருக்கிறதோ எல்லாவற்றையும் கைய பிடிச்சு நீங்க தூக்கி விடுங்கப்பா. எல்லா காரியங்களையும் நீங்க கைய பிடித்து அவர்களை நடத்துங்கப்பா. அந்த பிள்ளைகள உங்க கருத்துல முழுமையா ஒப்படைக்கிறேன்ப்பா. நீங்க அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என் தேவன் நீங்க கூட இருந்து விடுதலையை கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகளை நான் உங்க கருத்துல முழுமையா ஒப்படைக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. நீங்களே ஏசப்பா பலுகி பெருக பண்ணுங்க. உங்க கருத்துல முழுமையா ஒப்படைக்கிறேன். இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.